நாம் இன்னைக்கு பார்க்குறது பூரிக்கும் சப்பாத்திக்கும் ரெண்டுக்கும் ஆப்டாக இருக்கிறது போல் குருமா. இது உங்களுக்கு கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் எப்பயுமே நாம் வச்சுருப்போம். கொஞ்சம் பச்சை பட்டாணியை மட்டும் ரிச்சான ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அது போல் இந்த சப்பாத்தி குருமா இது பூரிக்குமே ஆப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப நம்ம வீட்டில் எப்பயும் இருக்கிறது போல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பார்த்தீங்கன்னா இதை விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு ருசி அட்டகாசமாக இருக்கும். நம்ம செய்கிறது 10 பூரிக்கான அளவுகள், 10 சப்பாத்திக்கான அளவுகள். இது பச்சை பட்டாணி 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். மேல் தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்து தாளித்து வருது. ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கோம். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், ஒரு பட்டை, ஒரு கல்பாசி முக்கியமாக போடணும், 2 ஏலக்காயை கொஞ்சமாக கிழித்து விட்டுருக்கேன், 2 கிராம்பு, எல்லாமே ஹோல் கரமாகவே போட்டுக்கிறோம். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் போட்டுக்குங்க. நான் அரை இன்ச்சு இஞ்சி, 5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை. இப்போ அடி பிடிச்சதுன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு தாராளமாக விடும்போது ருசி அட்டகாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கோபுரமாக வரமிளகாய் பொடி. ரொம்ப இந்த இடத்துல கவனமாக இருக்கிறது, 2 வதக்கிட்டு தக்காளியை உடனே போட்டுடணும். 1 கைப்பிடி பீன்ஸு, 1 கைப்பிடி கேரட்டு உடனே பெரட்டி கொடுக்கணும், கரிஞ்சு போகாமல் இருக்குது. இப்போ சிம்மிலே தான் இருக்குது, நல்லா பெரட்டி கொடுத்துருங்க. இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி, கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போடுங்க, ஏன்னா அது ரொம்ப குழஞ்சி போயிடும். அது உங்களுக்கு உருளைக்கிழங்கும் உருவம் தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பூரியோடு எடுத்து சாப்பிடும்போது. இப்போ பட்டாணி வதக்க தேவையில்லை, அதனால் கடைசியாக வதக்கி நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் 1 கை பட்டாணியை போடுறோம். இந்த காய்களுக்கு தேவையான உப்பை போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மல்லிப்பொடி போடுறோம். மல்லிப்பொடி நிறைய போடக்கூடாது. நல்லா பிரட்டி கொடுக்குறோம். ஒரு 2 நிமிஷம் எல்லாமா ஒன்று கலந்து. தண்ணி ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு. ஏன்னா எல்லா காயுமே தன்னுடைய தண்ணியிலே வெந்து வந்துடும். தக்காளி வெங்காயத்துலலாம் தண்ணீர் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு 40% ஃப்ளேமில் 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ உடனே வெயிட் போட்டுடலாம், ஆவி வரணும்னு பார்க்க தேவையில்ல. 40% ஃப்ளேமில் 2 கைப்பிடி தேங்காய் உங்கள் கையால் இப்படி அந்த அரை கை இருக்கு இல்லையா, 2 கைப்பிடி, 1 டேபிள் ஸ்பூன் கோபுரமும் பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, ஒரு 5 முந்திரியை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். உடச்ச முந்திரி 10, 1 பச்சை மிளகாய். நம்ம அங்கே வதக்கும் போது வரமிளகாய் தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு இது மைல்டான காரம் இருக்கும், இன்னொரு மிளகாய் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாயை அரைச்சிடணும். இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே விசில் வந்துடும். ரொம்ப எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு குருமா ரெடி ஆயிரும். குருமானாலும் ஒரு சாதாரண குருமா இல்லை, நல்ல ஹோட்டல் சுவையோடு இருக்கும், அட்டகாசமாக. நீங்கள் பச்சை பட்டாணி வெந்துருச்சான்னு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஒரு வேக்காடு வேக வச்சு கூட நீங்கள் காயோடு சேர்த்துக்கலாம், தனியாக உப்பு போட்டு வேக வச்சு கூட. இப்போ நம்ம அரைச்ச விழுத போடுறோம். இப்போ ஹோல் குருமாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டுக்கிறோம், கலக்கி கொடுக்குறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ரசம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ தான் பாருங்கள் நம்ம அடுப்பே பற்ற வைக்கிறோம் எல்லாமே கலந்ததுக்கப்புறம். ஏன்னா இனிமேல் இதில் பச்சை வாடை போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பச்சை மிளகாயோட மணமும் வேணும் நம்மளுக்கு, பச்சை மணம். அதனால் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். ஏன்னா பச்சை வாடெல்லாம் நம்ம குக்கரில் வேகும் போதே எது எவாப்ரேட் ஆகணுமோ எல்லாமே ஆயிடுச்சு. 3 நிமிஷம் கழித்து மல்லி இலை போட்டுக்கிறோம். நீங்கள் பூரிக்கு நான் போடுறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். சப்பாத்திக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட வைக்கலாம். கண்டிப்பாக சின்ன எலுமிச்சம்பழம், ஒரு நெல்லிக்காய் அளவு உள்ளதில் எலுமிச்சஞ்சாறு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சுக்கிறோம். இது ஒரு ஹை கிளாஸ் சுவையை தரும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு.
ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் பூரிக்கிங்கிறதால கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கேன். ஒரு முறை நீங்கள் இதே மெத்தடில் செய்ய பாருங்கள், அட்டகாசமான சுவையோடு இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.